Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி. அதிமுக இந்த களத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிற போல ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. உங்களுடைய பார்வையின்படி திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியா தான் இந்த தேர்தல் களம் இருக்கிறதா? இல்ல, நீங்க சொன்ன பெர்செப்ஷனை கட்டமைக்க பாஜக முயற்சி பண்ணிச்சு, அதுக்கு உடந்தையாக திமுகவும் இருந்துச்சு. அதனால நீங்க பெர்செப்ஷன் ஒவ்வொரு தேர்தலையும் வேற வேறையா இருக்கு. அதிமுக உடைஞ்சு போச்சுன்னு சொன்ன பெர்செப்ஷன் உடைஞ்சு போச்சு. திமுகவும் பாஜக எதிரான போருங்கிற களம்ங்கிறது மாறி போச்சு. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் முந்துறாங்க. இந்தியா கூட்டணிக்கு 40க்கு 40ங்கிறாங்களே சார். அது அந்த கருத்து கணிப்புகள் வரும்போது அதை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா 400க்கு மேல பாஜக வருங்கிறத ஏத்துக்கிறீங்களா? திமுகவுக்கு மூணாவது அணி எங்க பலமா வருதோ அங்கெல்லாம் திமுகவுக்கு இழப்பு. அதெல்லாம் அதிமுகவுக்கு பிளஸ் ஆகும். ஸோ தென் சென்னை அதிமுக சாதகமான தொகுதி. உங்களுடைய கருத்தின்படி 2019 மாதிரி 24 கிளீன் ஸ்வீப் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாடி 1,50,00,000 அதிமுக தொண்டர்கள் நிக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதை பாஜகவை நம்பி இருந்தா அவருக்கு 20 தொகுதி கொடுத்து பாவம் 3 தொகுதி தான் கேட்டாரு. அதையும் தரமாட்டேன்ட்டாங்க. ஒருடைய பலத்துக்கு ஒரு தொகுதி போதுட்டாங்க. அதுவும் சுயேட்சையா நிக்கிறாரு. அவ்வளவுதான். இருக்கிற சுமையோட பலாப்பழத்தையும் சேர்த்து சுமந்துட்டு போடான்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம். அதாவது சிறுபான்மை வாக்குகள் எப்படி அதிமுக திடீர்னு போகும். பாஜகவோட கூடவே இருந்தாங்க. ஆமா, அவங்களுடைய பல சட்ட திட்டங்களை சிறுபான்மைக்கு எதிரான சிஏஏ கூட அவங்க ஆதரிச்சாங்க. இந்த காரணங்கள்லாம் நீங்க சொல்லுங்க, எப்படி அவங்க திடீர்னு மாறின அதிமுக நம்புவாங்க? நீங்க பெர்செப்ஷன் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவுக்கு தான் போட்டி. அதை கடைசியா திமுக தலைவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஒத்துக்கிற வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. தமிழின் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு கலை அவர்கள் உள்ளார். வணக்கம் கலை சார். வணக்கம் தாமரை. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்செப்ஷனை கட்டமைக்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதிமுக இந்த களத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிற போல ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. உங்களுடைய பார்வையின்படி இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியா தான் இந்த தேர்தல் களம் என்பது இருக்கிறதா? இல்லை, நீங்க சொன்ன பெர்செப்ஷனை கட்டமைக்க பாஜக முயற்சி பண்ணிச்சு, அதுக்கு உடந்தையாக திமுகவும் இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப காலமா அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பெர்செப்ஷனை உருவாக்குனாங்க. அதிமுக உடைந்து சுக்குநூறாகி 4 பிரிவுகளாச்சு, அதுக்கு இப்போ பழைய பலம் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்க, ஒரு பெர்செப்ஷன் உருவாக்க தீவிர முயற்சி எடுத்தாங்க. அது தேர்தல் கூட்டணிகள்லாம் உருவாகி பரப்புரையில் இறங்க ஆரம்பித்த உடனே அந்த 2 பெர்செப்ஷன் அடிபட்டு போச்சு. சரி, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவுக்கு தான் போட்டி. அதை கடைசியாக திமுக தலைவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? பொதுக்கூட்ட மேடையில் எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிற வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அவர் என்ன கட்டமைச்சா பார்த்தாருன்னா, தன்னுடைய பிரச்சாரங்கள் ஆரம்பத்தில் துவக்கத்தில் அதிகமான நேரம் பாஜக அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். போட்டி என்பது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் சொல்லி பாஜக கூட்டணிக்கும் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மையப்படுத்தினார். இது நாடாளுமன்ற தேர்தல், மாநில தேர்தல் இல்லை, அதனால் அங்கே நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு கூட சொல்லிகிட்டே இருக்கிறார். அதே மாதிரி தத்துவார்த்த ரீதியாக இது இந்துத்துவாக்கும் திராவிட மாடலுக்கு தான் போட்டின்னு சொன்னார். இந்துத்துவாக்கு எதிராக தான் திராவிட மாடல் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி தூசு தட்டி அதை முன்னிறுத்தினார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அதிமுக சும்மா இருக்காது, அவங்களும் ஒரு மாடலை உருவாக்குவாங்க. தமிழ் தேசியத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜகவும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சி செய்த போது இந்த 2 தேசிய கட்சிகளும் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள், இவை 2ம் ஆட்சி செய்த போது தமிழக நலன்களுக்கு எதிராக இருந்தாங்க. அதே மாதிரி மூவர் கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டு நீண்ட நெடும் காலமாக தமிழக நலன்களுக்கு எதிராக அவை செயல்பட்டன. அந்த மூவர் கூட்டணி யார் யார்? காங்கிரஸ், பாஜக, திமுக. கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும், நீட் பிரச்சனையாகட்டும், டாக்ஸ் ரெவல்யூஷனை பற்றிய விஷயமாகட்டும், மத்திய மசோதாக்களாகட்டும், சட்டங்களாகட்டும், இது மாநில உரிமைகளாகட்டும்,
ஃபெடரலிசம் ஆகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், குண்டார் இணைப்பாகட்டும், கோதாவரி இணைப்பாகட்டும், தடுப்பணைகள் கட்டுவதாகட்டும், எல்லாவற்றிலும் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த மூவர் கூட்டணிக்கு எதிராக தனித்து அதிமுக போராடிக்கிட்டே இருக்குது. அதிமுக என்ற ஒரு கட்சி கடந்த 51 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு வறண்ட பாலைவனமாகி இருக்கும். பாஜக கூட்டணியும் திமுக கூட்டணியும் ஒன்று. தமிழக மக்களுடைய வாயில மண்ணு. அதிமுக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய கண்ணு. ஓகே சார், நீங்கள் அப்படி அதிமுக தான் தமிழ்நாட்டுடைய கண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, அகில இந்திய அளவுலையும் சரி, ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு சார். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் முந்துறாங்க, இந்தியா கூட்டணிக்கு 40க்கு 40ங்கிறாங்களே சார். அது வந்து அந்த கருத்து கணிப்புகள் வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் அதை திமுக ஏற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் எதை ஏற்றுக்கிறணும்? 400க்கு மேலே பாஜக வருங்கிறத ஏற்றுக்குருவீங்களா? கருத்து கணிப்பு அதே கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? இப்போ வந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? சிஎஸ்டிஎஸ் ஹிந்துவோடைய கருத்து கணிப்புமே அது என்ன சொல்லுது? பாஜக வரும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் ஒரு போட்டியை கொடுக்கும்னு சொல்றாங்க. கடுமையான போட்டியை கொடுக்கும். அந்த லீடு வந்து குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு பல காரணிகளை சொல்லிட்டே வர்றாங்க. ஆமா, அதை நான் டீட்டெயில்ஸ்குள்ள நான் போக நேரம் இல்லை. அப்போ என்ன சொல்றீங்க? முன்னாடி வந்த கருத்து கணிப்பு கூட்டணிகள் அமையாதப்போ வந்தது. இப்போ கூட்டணிகள் அமைந்து ஸ்திரமான பிறகு வரக்கூடிய பரப்புரைக்கு பின்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகள் என்னவா இருக்கும்? வேறையா இருக்கும். கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்னாடி வர்ற கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் வேறுவாறாக இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகள் சார் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு? ஏங்க, நான் ஒரு கணக்கு எடுத்தேங்க. ஒரு சர்வேல நான் 2 அளவுகோலை தான் வச்சேன். ஓகே. 2019 தேர்தல் என்பது ஒரு சுனாமி. அது ரிப்பீட் ஆகும்னு சொல்லவே முடியாது. சில ரிசல்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் சில பெர்செப்ஷன் முன்னுக்கு வரும். க்ளீன் ஸ்வீப் அந்த பெர்செப்ஷன், அந்த ஸ்வீப்புங்கிறது அந்த பெர்செப்ஷன் மாறிடும். சரி. ஆனாலும் நான் 2019 தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன். 2010 அது இருமுனை போட்டி. ஆனால் 2024 வர இப்போ வந்திருக்கிறது மும்முனை போட்டி. அதே அணிகள் தான். சீமானு களத்தில் இருக்காரு, ஒரு 4 முனை போட்டி இருக்காரு. அவரை வந்து ஒரு அணியா இல்லை, முக்கியமாக இருக்கிற அணிகள் 3 தான். இவங்களுக்குள்ள தான் பெரும் போட்டி. அவர் இருப்பார், அவர் இல்லையே நான் சொல்லலை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ரெக்கனிங்கில் வரமாட்டார். ஓகே. அவர் எப்பயுமே சட்டமன்ற தேர்தலில் முன்னுக்கு வருவார். அதனால் இப்போ அவரை நான் ரெக்கனிங்கில் எடுத்துக்கல. ஒரு 3 முனை போட்டி தான் இருக்கு. 3 முனை போட்டி இருக்கு. அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தானே சார் சிதறுது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் சிதறு. அப்படின்னா இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு சாதகமாக தானே இருக்கும். அந்த எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ 2014 தேர்தலில் நம்ம கணக்கெடுக்க வேண்டியது. அது மும்முனை போட்டி. ஆமாம், இது மும்முனை போட்டி, அது மும்முனை போட்டி. ஆனால் அன்னைக்கு இருந்த கட்சிகளில் கூட்டணிகளில் மாற்றம் இருக்குது. அன்னைக்கு தேமுதிக பாஜகவோட வந்துச்சு, இன்னைக்கு தேமுதிக அதிமுக வந்துச்சு. மதிமுக அன்னைக்கு பாஜகவோட வந்துச்சு, அது இன்னைக்கு திமுக வந்துச்சு. காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, அப்போ காங்கிரஸ் இப்போ கூட வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்குது. இருந்தாலும் 2014 தேர்தலை நீங்கள் முழுமையாக கைவிட்டு விட முடியாது. க்ளீன் ஸ்வீப் அதையும் நான் அளவுகோல் வைக்கிறேன். என்ன அளவுகோல் வைக்கிறேன்னா, நல்ல இவங்களுக்கு அலை அடிச்சப்ப, திமுக சாதக அலை அடிச்சப்ப, மோடிக்கு எதிரான அலை அடிச்சப்ப, ராகுலா மோடியான களம் அமைந்த போது அன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. மோடிக்கு எதிரான அலை அடிச்சிச்சு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் 60%, 64-63% வாங்கினீங்க வாக்குகளை. வாக்கு வித்தியாசம் 36% இருந்துச்சு. அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 36% வரைக்கும் வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு மேக்சிமம். ஆனால் அதில் 20%க்கு மேலே இருந்தா அதை நான் திமுகவுக்கு சாதகமான தொகுதின்னு எடுக்கிறேன். ஓகே. 20%க்கு அன்னைக்கு லீடு கம்மியாக இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி நான் எடுக்கிறேன். ஓகே. இப்போ அப்படி 20%க்கு குறைவாக எந்த தொகுதிகள் சார் இருக்கு? ரொம்ப இருக்குது, அது பார்ப்போம். அதை நீங்கள் லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது சொல்கிறேன், நான் வர்றேன். அதுக்கு அந்த அளவுகோல் 2ஐயும் சொல்லிடுறேன். அதுக்கு 2014 தேர்தலில் நான் எப்படி கணக்கு எடுக்கிறேன்னா, அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக கொஞ்சம் அலையடிச்ச நேரம். ஆமாம், அந்த 2G விவகாரங்கள், காங்கிரஸ் தனியாக நின்று அதில் 2 லட்சத்துக்கு மேலே அதிமுக லீட் கொடுத்துருந்தா அது அதிமுகவுக்கு சாதகம் நான் எடுக்கிறேன். அதிமுகவுக்கு சாதகம் ஒரு தொகுதி, ஒரு 2014. 2019 திமுகவுக்கு சாதகமாக இருந்தது. 2 இருக்கும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 பேருக்கு இருக்குது, இல்லை ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஓகே. அப்படின்னா அதை வந்து நான் 50-50 சான்ஸில் இருக்கேன். அது 2 பேருக்கு யாருக்கு வேணாலும் போகலாம். அது
திமுக 2014 6-7 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு போச்சு. 3வது இடத்துக்கு போனாங்க. அந்த 7 தொகுதிகளில் வேலூர், ம். நான் படிக்கிறேன் அதை பாருங்கள், வேலூர், தருமபுரி, ம். ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, விருதுநகர், இந்த 7 தொகுதிகளை திமுக மீட்டெடுப்பது என்பது சாத்தியமில்லை நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தர்மபுரி யாருக்கு சாதகமா இருக்கு? தருமபுரி திமுக பாஜக கூட்டணி பாமகவுக்கு சாதகமாக இருக்குது. மத்த 6 பாக்கி 6ல் 1 விருதுநகர் வந்து தேமுதிக, விஜய பிரபாகரன். ஆமாம். பாக்கி 5 ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. உறுதியான தொகுதிகள் 6 ஏடிஎம்கே கூட்டணிக்கு. ஓகே. அதே மாதிரி திமுக உறுதியான தொகுதிகள் 5. ம். தூத்துக்குடி ம். நான் சொன்ன அளவுகோலில் 2லையும் மேலே வந்தது. ஓகே. 2 அளவுகோல்லையும் மேலே வந்த திமுக ப்ளஸ் ஆனது. தூத்துக்குடி உறுதியா நான் சொல்றது. அடுத்து வந்து டிஆர் பாலு அவர்கள் நிற்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், அடுத்து ராசா நிற்கக்கூடிய நீலகிரி. ஆச்சா 3 ஆச்சா. சென்னையில் வட சென்னை, மத்திய சென்னை, இந்த 5 தொகுதிகள் திமுகவுக்கு உறுதியான தொகுதி நான் நினைக்கிறேன். ஓகே. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக ஃபேவரபுளாக இருக்குது, திமுக ஃபேவரபுளாக இருக்குது, அதிகமாக அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எப்படி சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க. எந்த அடிப்படையில் நீங்க இந்த அளவுக்கு ஆட்சியில் இருந்த கட்சிகள் எப்படி பல தொகுதி வரைக்கும் ஏடிஎம்கேக்கு சாதகமாக இருக்குன்னு எப்படி சொல்றேன்னா பாருங்க. சவுத் சென்னை முதல்ல எடுத்துக்கிறோம். தென் சென்னையில் 2019 திமுக 21.84% லீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதிமுக வந்து அதுக்கடுத்து மார்ஜின் ஆஃப் விக்டரி சொல்லிட்டேன் நான். 2014 போனீங்கன்னா அதிமுக 41.34%, 41.34, திமுக 28.44. ஓகே. எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க, 13%. பாஜக அங்கே அது முக்கியமான விஷயம். அது தென் சென்னையில் பாஜகனா பாஜக கூட்டணி என்டிஏன்னு இருந்துச்சு, அதிமுக அல்லாத என்டிஏ 24.57% வாங்கியிருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட திமுகவுக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. ஆமாம், 2%, 3% தான் குறைவாக வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி திமுகவுக்கு 3வது அணி எங்கே பலமாக வருதோ அங்கெல்லாம் திமுகவுக்கு இழப்பு ஏற்படுது. ஓகே. அதெல்லாம் அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகுது. ஸோ தென் சென்னை அதிமுக சாதகமான தொகுதி, உறுதி சொல்லலை. உறுதி நான் சொல்கிறது எப்போ, இந்த 5, 6 தான். ஓகே. 6 தொகுதிக்கு இது அதிமுக கூட்டணிக்கு, 5 தொகுதி திமுக. உங்களுடைய கருத்தின்படி 2019 மாதிரி 24 வந்து கிளீன் ஸ்வீப் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக இருக்காது. எந்த அளவுக்கு சார் போட்டி கொடுப்பாங்க ஏடிஎம்கே? ஏடிஎம்கே கடுமையான போட்டி கொடுப்பாங்க. நீங்கள் 2014 நீங்கள் டோட்டலாக எராடிகேட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே. அப்போ தான் மும்முனை போட்டி இருந்திருக்குது. 2019 இருமுனை போட்டி, அது வேற விஷயம். இந்த லோக்கல் இஷ்யூஸ் அப்போ ப்ரீடாமினாக வரலை. அப்போ அதிமுகவும் மத்திய பாஜகவை பிரதமராக தான் நிறுத்திட்டு இருந்தாங்க மோடியை, திமுகவும் அன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமராக நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ அதிமுக லோக்கல் இஷ்யூஸ் எடுத்திருக்காங்க, தமிழக நலன்களுக்காக நாங்கள் நிற்கிறேங்கிறாங்க, தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வித்தியாசமான களம். இது வித்தியாசமான களம் தான் சார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி வேணுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் தான். அப்படி யார் சொல்கிறா? எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்லலை. மோடி வேணுமா வேணாமா இருக்கிற தேர்தலில் நீங்கள் வேணாம்னா யாரு? இந்தியா கூட்டணியா? ஆமாம், இந்தியா கூட்டணி தான். அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி என்ன சொல்கிறாரு, மோடி வேணாம், ராகுல் வேணாம், அதிமுகவை தேர்ந்தெடுங்க. வெறும் 40 தொகுதிகளில் போட்டி போகிற அதிமுக கூட்டணி எப்படி சார் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் எய்ம் பண்ண முடியும்? சரி, நீங்கள் 38 எம்பிஸோட போனீங்க, என்ன சாதிச்சிங்க? 37 எம்பிஸ் இருந்தப்போ அதிமுகவில் என்ன சாதிக்க முடிஞ்சது? அதிமுக பாஜக கூட அதான் சொல்கிறார் அவர். இந்த காங்கிரஸோடையும் பாஜகவோட கூட்டணியை வைத்து நம்ம ஆட்சியில் இருந்தாலும் சரி, அங்கே நம்ம எதிராக இருந்தாலும் சரி, நம்மளால் பெரிய அளவுக்கு எம்பிஸ் நமக்கு கையில் இருந்தாலும் ஒன்றும் தமிழக நலன்களுக்காக எதையும் செய்ய முடியவில்லை என்பது தான் நம்ம அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடம். அதனால இவங்களோட கூட்டணியில் இருக்கிறது என்பது தேவையில்லாதது, அது நமக்கு எதிரான போக்கத்தான் உண்டாக்குது. அதனால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் தனித்து நிற்கிறோம். நாங்கள் அங்கே போகும்போது தமிழக பிரச்சனைகளுக்காக நாங்கள் அங்கே களத்தில் போராடி பெறுவோம். ஓகே சார். கூட்டணியில் இருந்தாலும் போராடி தான் பெற வேண்டியிருக்குது. ஓகே. நீங்கள் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருந்தப்பையும், நீங்கள் யூபிஏ கூட்டணியில் இருந்தப்பையும் தமிழக நலன்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ண முடியல. கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் ஒத்து போனீங்க. ஓகே. அதனால தான் இப்போ நான் கூட்டணி வேணாங்கிறோம் அப்படின்னு இது அதிமுக சொல்லுது. போன எலெக்ஷன் மாதிரி டிஎம்கே வந்து 54% எடுக்க வாய்ப்பு இல்லை இந்த எலெக்ஷன். நிச்சயமா கிடையாது. 54 ரொம்ப டூ மச். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன். அதாவது 1991 ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அம்மா இறந்ததுனால, கொலை செய்யப்பட்டதுனால
நேரு கூட வாங்காத அளவுக்கு தொகுதி 400 சொச்சம் தொகுதி வாங்கினார். போஃபோர்ஸ் ஊழல் வந்தோன்னு அடுத்த தேர்தலில் என்னன்னா காணாமல் போயிட்டார். அதனால் நீங்கள் பெர்செப்ஷன் ஒவ்வொரு தேர்தல்லையும் வேற வேறையாக இருக்குது. ஓகே, அதிமுக உடைஞ்சி போச்சுன்னு சொன்ன பெர்செப்ஷன் உடைஞ்சி போச்சு. திமுகவும் பாஜகவுக்கு எதிரான தான் போருங்கிற களம்ங்கிறது மாறிப்போச்சு. அதிமுக உடைஞ்சி போச்சுன்னு சொன்னதை அதிமுக உடைஞ்சி போச்சுன்னா சின்னம் தரமாட்டாங்க. ஜே ஜானி இருந்தப்போ சின்னம் முடக்கப்பட்டது, இரட்டையிலை சின்னம். ஜே சசிகலா அம்மாவும் ஓபிஎஸும் எதிரெதிராக நின்னப்போ சின்னம் முடக்கப்பட்டது. ஏன்னா பிளவு இருந்துச்சு. எம்எல்ஏஸ் 2 பக்கம் இருந்தாங்க, மாவட்ட செயலாளர் 2 பக்கம் இருந்தாங்க, பொதுக்குழு 2 பக்கம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அதனால தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனால் கூட அது சரியான அதுதான் கட்சி, ஓகே, அந்த கட்சியை நீங்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றம் நம்ம தேர்தல் ஆணையத்தை சம்மன் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணதுனால தான் கொடுத்தாங்க. அவங்க சின்னத்தையும் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணாங்க. ஓகே, அது முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குங்க. அது பிளவுபட்டிருக்குன்னு சொன்னால் சின்னம் தரப்படாது. பிளவுன்னு சொல்கிறதுனா ஒன்றுமே அர்த்தமில்லாத விஷயம். ஓகே, அது மட்டும் ஒன்று. அந்த பெர்செப்ஷன் உடைஞ்சு போச்சு. அடுத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? இவர் சொன்னார், ஓபிஎஸ் என்ன சொன்னார், எனக்கு பின்னாடி 1,50,00,000 அதிமுக தொண்டர்கள் நிற்கிறாங்கன்னு சொன்னார். அதை பாஜகவை நம்பலை. நம்பி இருந்தால் அவருக்கு 20 தொகுதி கொடுத்துருக்கோம். பாவம் 3 தொகுதி தான் கேட்டார், அதையும் தரமாட்டேன்ட்டாங்க. ஒருடைய பலத்துக்கு 1 தொகுதி போதுன்ட்டாங்க. அதுவும் சுயேட்சையாக நிற்கிறாரு. அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? கட்சியில் ஒன்றும் கிடையாது. இருக்கிற சுமையோட பலாப்பழத்தையும் சேர்த்து சுமந்துட்டு போடான்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம். இப்போ அவங்க அதையும் சுமந்துட்டு போகணும், பலாப்பழத்தையும் சுமந்துட்டு போகணும். குறிப்பாக 7 தொகுதி திமுக அடி வாங்கும்னு சொல்றீங்க. அந்த 7ல் 6 ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்றீங்க. எந்தெந்த தொகுதி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தென் சென்னை மாதிரி எந்தெந்த தொகுதிகளில் திமுகவுக்கு அதிமுக ஒரு கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க? அதான் நான் சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. திருநெல்வேலி 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி. கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில போட்டி. அது யார் வருவாங்கிறது தொங்கல் தான். அது ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு. தென்காசி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. எதனால் சொல்கிறேன்னா, தென்காசியில் 2019 12% தான் லீடு கொடுக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய சுனாமி அலை வீசிய போது கூட. ஆனால் 2014 நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிமுக 4,24,000. இந்த புதிய தமிழகம் கேண்டிடேட் தான் இங்கே நிற்கிறாரு. ஆமாம், அவர் 2,62,000 தனியாக நின்று வாங்கியிருக்காரு. 2,62,000. இது 2 கூட்டினாலும் 7 லட்சத்துக்கு மேலே போயிடுது. ஓகே, அதனால அங்கே சார் போன ஒட்டப்பிடாரம் தேர்தலில் அவர் டெபாசிட் கூட வாங்கல சார் கிருஷ்ணசாமி. அது வேற. நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். தனித்து நின்று தான் 2,62,000. ஒட்டப்பிடாரம் ஒரு தொகுதியில் அவர் வீக்காக இருந்தால் கூட மற்ற தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். தென்காசி என்ற மாவட்டம் பிரிஞ்ச பிறகு, அது தொகுதியான பிறகு அவர் 2,62,000 வாக்குகள் வாங்கியிருக்கார் தனித்து நின்று. நான் அது காங்கிரீட்டாக இருக்கிற எவிடன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே, அதனால் இவங்க 2 பேரும் சேர்த்தா 7 லட்சம் வாக்குகளுக்கு மேலே போயிடுது. அதனால் அது அதிமுக சாதகமான தொகுதி சொல்கிறேன். இந்த சாதகம் நான் உறுதியாக சொல்லவே இல்லை. ஓகே, கொஞ்சம் உறுதி 6 தான் சொன்னேன். திமுகவுக்கு 5 சொன்னேன். மற்றதெல்லாம் இப்படி அப்படி போகும். ராமநாதபுரம் 2 பக்கம் போகும், எப்பக்கம் போகலாம். 50%, 50-50. பிறகு அதுக்கடுத்து தேனி 50-50. அங்கே டிடிவி நிற்கிறாரு சார். டிடிவி போட்டியிலே இல்லை. அங்கே தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. தேனி அதிமுக ரொம்ப பலமான தொகுதிங்க. மதுரை மாவட்டத்தில் தேனி பிரிஞ்சு போச்சு. ரொம்ப பலமான தொகுதி. எப்பயுமே அவங்க 5 லட்சத்துக்கு குறையாமல் வாக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, 6 லட்சத்துக்கிட்ட தொட்டிருக்காங்க. அதனால் அங்கே அவங்கள சாய்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தங்க தமிழ்ச்செல்வன் அவர் கம்யூனிட்டி வைஸ் அவருக்கு வாக்குகள் கூட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் 50-50ங்கிறேன் நான். ஓகே, மதுரையில் அங்கே டிடிவி போட்டியிலே இல்லை, களத்தில் இல்லை. தேனியை பொறுத்த வரைக்கும் இல்லை. அங்கே பிரமலை கள்ளர்கள்ன்ற சமுதாயம் தான் பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தை கள்ளராக இருந்தால் கூட இவர் தஞ்சாவூர் கள்ளர், பிரமலை கள்ளர் அவர் தான், தங்க தமிழ்ச்செல்வன் தான். சார் அதிமுகவில் அந்த 10.5 ரிசர்வேஷன் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும். அதெல்லாம் இப்போ திமுக அதுக்காக வாதாடிட்டு இருக்கு கோர்ட்டில். அதை அந்த 10.5 கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு திமுகவும் சொல்லலையே. அதெல்லாம் மாறிப்போச்சு, பெர்செப்ஷனில் மாறிப்போச்சு. ஓகே, இப்போ அது இல்லை பிரச்சனை, களத்தில் இல்லை அந்த பிரச்சனை. மதுரையில் எனக்கு தெரிஞ்சு சிபிஎம் வேட்பாளர் பெரிய லீடு கொடுக்க முடியல. 2019 வெறும் 14, அவ்வளோ பெரிய அலை அடித்த கூட
14% தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் 2014 அதிமுக 2,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் போயிருக்காங்க. அதனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் அங்கே சிபிஎம் அந்த தொகுதியை கொடுக்கக்கூடாதுன்னு திமுக கலாட்டா பண்ணாங்க. மாநகராட்சியில் துணை மேயராக இருக்கக்கூடிய சிபிஎம் தங்களுடைய ஊழலுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி அவர் வீட்டில் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துனாங்க போன மாதம். அதுக்கு எதிராக சிபிஎம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மதுரை நகரம் முழுக்க எல்லா தெருக்கள்லையும் சாலை மறியல் பண்ணாங்க. அதனால் அங்கே ஜெல்லாகுமாங்கிற சந்தேகமாக இருந்தாலும் நான் 50-50 தான் கொடுக்குறேன். ஓகே ஓகே. சிவகங்கை அங்கே வந்து யார் நின்னா உங்களுக்கு தெரியும், சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரம் நின்னார். அங்கே பாஜக 2019 22% வாங்கியிருக்காங்க. ஓகே. யாருடைய கூட்டணியில்? ஏடிஎம் கூட்டணியில். ஆனால் 2014 அதிமுக திமுகவோட 2,30,000 வாக்குகள் லீடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே அவங்களுக்கு ப்ளஸ்ஸு 2019, 2014 அதிமுகவுக்கு ப்ளஸ். அதனால் அது மட்டும் இல்லை, 2014 பாஜக கூட்டணி 1,33,000 வாங்கியிருக்காங்க. அந்த இந்திய தேசிய காங்கிரஸும் அங்கே 1,04,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. அதனால் அந்த தொகுதி நான் 50-50 யாருக்கும் சாதகம் சொல்ல முடியாது. தஞ்சாவூரும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து நல்ல லீட் கொடுத்துருக்குறாங்க. 2019 அவங்களுக்கு ப்ளஸ் டிஎம்கே தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் அந்த திமுகவும் அதிமுகவும் நிற்காம அவங்க கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்களோ அப்போ ஓட்டு சரிவு கடுமையாக ஏற்படுது. அங்கே தஞ்சாவூரில் திமுக டேரக்டராக நிற்கிறாங்க, அங்கே தேமுதிக நிற்கிறாங்க ஏடிஎம்கே கூட்டணியில் பொறுத்த வரைக்கும். ஆமாம். இப்போ வேற நான் சொன்னது தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 2019 பெரிய அளவுக்கு குறைவான வாக்குகள் வாங்கினாங்க. திமுக ரொம்ப லீடு கொடுத்தாங்க, 25% லீடு கொடுத்தாங்க. ஆனால் அதிமுக 2014 பார்த்தீங்கன்னா 2,44,000 லீடு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு ப்ளஸ்னா இது இவங்களுக்கு ப்ளஸ். பாஜக 58,000 வாங்கியிருக்காங்க, அங்கே காங்கிரஸ் வெறும் 30,000 தான் வாங்கியிருக்காங்க. அதனால் அது 50-50 தஞ்சாவூர். ரெண்டு பக்கம் எந்த பக்கம் போகலாம். ஓகே ஓகே. நாகப்பட்டினத்தில் எடுத்திங்கன்னா அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நினைச்சு அதிமுகவோட 21% வாங்கினா ப்ளஸ் திமுக கூட்டணி. ஆனால் 2014 அதிமுக அதில் வந்து 1,06,000 வாக்குகள் தான் கூட வாங்கினாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நின்று 90,000 வாங்கினாங்க. அதனால் இது ஃபேவரபிள் டு திமுக. ஓகே. நாகப்பட்டினம் திமுக அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு அவங்க தான் நிற்கிறாங்க, ஃபேவரபிள். சிதம்பரம் அது வந்து நிச்சயமாக ஃபேவரபிள் அதிமுக. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் உறுதி சொல்ல, ஃபேவரபிள் உறுதி 6 தான் சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா விசிக அங்கே வந்து அவ்வளோ பெரிய அள்ளி அடித்தப்போ கூட 1% கூட அவங்களால லீடு காட்ட முடியல. திருமாவளவன் நின்னது 3,03,030 தான் கூட வாங்கினாங்க. வாக்குகள் தான் சிலிண்டர் மாட்டில் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அதிமுக 2014 பார்த்தா விசிக தான் நின்னாங்க, 1,28,000 வாக்கு வித்தியாசம் காட்டினாங்க. அதை விட முக்கியமான விஷயம், பாஜக கூட்டணியில் நின்ன பாமக 2,71,000 வாங்கியிருக்காங்க. பாருங்கள், விசிக 3 லட்சம் தான் வாங்கிச்சு. கிட்டத்தட்ட அதே வாக்குகளை பாமக வாங்கிடுச்சு. அதிமுக 1,28,000 வாங்கினாங்க. லீடு கொடுத்தாங்க. அதிமுக 4,30,000 வாங்கினாங்க. அதனால் அந்த தொகுதியில் ஃபேவரபிள் டு ஏடிஎம்கே. அது வந்து இவர் வர்றது கஷ்டம். கடலூரில் திமுக 14% லீடு கொடுத்தாங்க 2019. அது அவங்களுக்கு -, 20க்கு மேலே போனாங்க நம்ம கணக்குப்படி. நீங்கள் 2014 பார்த்தா அதிமுக 2 லட்சத்துக்கு மேலே லீடு கொடுத்துருக்குறாங்க. தேமுதிக அங்கே பாஜக கூட்டணியில் 1,47,000 இருக்காங்க. இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது. திமுக வெறும் 2,78,000 தான் வாங்கியிருக்காங்க. அந்த தொகுதியில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வாக்குகள் வாங்கலை. அதனால் அது ஃபேவரபிள் டு ஏடிஎம்கே. ஓகே சார். அதாவது உங்கள் பார்வையின்படி 6 தொகுதி வரைக்கும் உறுதியாக சொல்கிறீங்க அதிமுக கூட்டுறீங்க, மற்ற தொகுதிகளில் ஓரளவுக்கு 50-50 சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சார் சொல்கிறீங்க. குறிப்பாக இந்த சிறுபான்மையினர் ஓட்டு சார் எப்படி சார் ஏடிஎம்கேக்கு வரும்? சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவை கழட்டி விட்ட ஒரே காரணத்துக்காக ஏடிஎம்கே ஆதரிச்சிருவாங்களா? குறிப்பாக கடைசி வரைக்கும் பாஜகவோடு பேசிக்கிட்டு இருந்த தேமுதிகவை கூட்டணிக்குள்ளே வச்சிருக்காங்க. அதே போல் கிருஷ்ணசாமி பாஜகவோட பேசிக்கிட்டு இருக்காரு, அவரையும் கூட்டணிக்குள்ளே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் எப்படி சார் அந்த அதிமுகவை நம்புவாங்க? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது சிறுபான்மை வாக்குகள் எப்படி அதிமுக திடீர்னு போகும்? பாஜகவோட கூடவே இருந்தாங்க. ஆமாம். அவங்களுடைய பல சட்டத்திட்டங்களை, சிறுபான்மைக்கு எதிரான சிஏஏ கூட
அவங்க ஆதரிச்சாங்க. அவங்க கேட்டால் அது நிறைவேறி இருக்காது. இந்த காரணங்கள்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எப்படி அவங்க வந்து திடீர்னு மாறின அதிமுக நம்புவாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் பெர்செப்ஷன் என்னென்னா, திமுக கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் அதன் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. 5 ஆண்டுகள் சம்பாதிக்க வேண்டிய அதிருப்தி 3 ஆண்டுகள்லேயே சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க பெருசாக பேங்க் பண்ணியிருந்தது மகளிர் வாக்குகளை. ஒன்று இலவச பஸ்ஸுகள், இன்னொன்று உரிமை தொகை. இந்த உரிமை தொகை கொடுக்குற விஷயத்தில் தில்லுமுள்ளு நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். தகுதியை நிர்ணயம் பண்ணாங்க, 4 வகை தகுதிகளை. அதுக்கான ஆதாரங்கள் தர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. பிறகு எப்படி தகுதியை நிர்ணயிச்சாங்க? ஆதாரங்கள் இல்லாமல் எப்படிங்க தகுதியை நிர்ணயிச்சாங்க? அதில் திமுகவுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதில் 1,61,61,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 1,11,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 பேருக்கு கொடுக்கல, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 2,21,00,000 பேர் மொத்த கார்டு ஹோல்டர்ஸ். அதில் 58 லட்சம் பேரை விண்ணப்பிக்கவே இல்லை. ஏன்னா தகுதி நிர்ணயிச்சிங்க, எங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க நியாயமாக விண்ணப்பிக்காம விட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? மக்கள் அங்கே போராடுறாங்க. திமுக வேன்களை மறித்து, பிரச்சார வேன்களை மறித்து பெண்கள் கலாட்டா பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலினை வேறு வழி இல்லாமல் நிர்பந்திக்கப்பட்டு என்ன சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா, நாங்கள் யார் நீங்கள் விண்ணப்பிச்சிங்களோ 1,61,00,000 பேர், அவ்வளோ பேருக்கு இன்னொரு 3 மாதம் தேர்தல் முடிஞ்சு 3 மாதத்தில் கொடுத்துட்றேன்றார். நான் கொடுத்துட்றோன்றார். ஏன்னு சொன்னார்? அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிங்க. இப்போ தகுதி இல்லாதவங்களும் கொடுக்குறேங்கிறீங்க. அப்போ தகுதி இல்லைன்னு அப்ளை பண்ணாத 58 லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்கணும்ல. இப்போ தகுதி எடுத்துட்டீங்க நீங்களே. நீங்கள் கொண்ட தகுதிகளே நீங்கள் சரிபார்க்காமல் கொடுத்துட்டீங்க. உங்கள் வேண்டியவங்களுக்கு கொடுத்தீங்க. அதில் தகுதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப பேர் கொடுத்துட்டீங்க, தகுதி உள்ளவங்களுக்கு ரொம்ப பேர் கொடுக்க மாட்டீங்க. அதுதான் பெண்கள் கொடி தூக்குறாங்க. இப்போ என்ன சொல்லி எல்லோரும் கொடுக்குறீங்க? அப்போ விண்ணப்பிக்காதவங்களையும் கொடுக்கணும்ல. தகுதி நிர்ணயம் இல்லைங்கிற ஆகிப்போச்சுல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் சொல்கிற வாக்குறுதியை நம்பி இந்த கிட்டத்தட்ட 40-50 லட்சம் மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இந்த அதிருப்தி என்பது, நீங்கள் மின் கட்டணம் என்பது சிறுபான்மை மக்களை மட்டும் பாதிக்காமல் விடலை, இந்துக்களை மட்டும் பாதித்த விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் சிறுபான்மை மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் விலைவாசி உயர்வு 4,000-5,000 ரூபா மாதத்துக்கு செலவு கூடியிருக்குது, குடும்ப செலவு. அது எல்லாரையும் தான் பாதிக்குது, சிறுபான்மையினையும் பாதிக்குது. இந்த அதிருப்திக்கு அவங்களும் உட்பட்டிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான மனோநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே. பாஜக விட்டு வெளிவந்த அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் என்னைக்கு நான் பாஜக கூட்டணி அமைக்க மாட்டேன், சிஏஏ போன்ற சட்டங்களை ஆதரித்து தவறு என்று ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப நியாயமாக வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு மன்னிச்சிடுங்க, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி. அதனால் நாங்கள் இனிமேல் எந்த திட்டத்தையும் அது மாதிரி நாங்கள் பாஜகவினுடைய சிறுபான்மைக்கு எதிரான திட்டங்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். சொல்லப்போனால் முத்தலாக் தடை சட்டத்தை அந்த கூட்டணியில் இருந்தால் நாங்கள் எதிர்த்தோம். அப்படி சொல்லப்போனால் என்ஐஏ, ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்ஐஏ கொடூரமான சட்டம். ஆனால் என்ஐஏ திமுக ஆதரித்து வாக்களித்தாங்க நாடாளுமன்றத்தில். சார், என்ஐஏ திமுக ஆதரிச்சாங்க, சிஏஏவை ஆதரிக்கலையே திமுக. அது கரெக்டுங்க. அதையே ஆதரிச்ச 12 ஓட்டு காரணமாக தானே இன்னைக்கு சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் கரெக்ட். அதிமுக ஒத்துக்கிடுச்சு. தவிர நீங்கள் என்ஐஏ ஆதரிச்சதுக்கு வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டீங்க. அதே திமுக வெளியில் வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு மன்னிப்பு கேட்டீங்க. இதே சிஏஏ 2010 ப்ரொப்போசல் கொண்டு வந்தது யாருங்க? சிஏஏ என்பது காங்கிரஸின் கனவில் பிறந்த திட்டம்ங்க. அது 2010 ப்ரொப்போசல் வச்சது யாரு? யூபி ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி தானே. அப்போ திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழக சட்டமன்றத்தில் முதல்வராக இருந்தப்ப முதல்வரிடம் கேள்வி கேட்கப்பட்டது கருணாநிதி அவர்களிடம். என்ன சொன்னார் தெரியுமா? சிஏஏ அமலாவதால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கடுத்து என்பிஆருங்கிறதுங்க, யாருக்காரு குடியுரிமை இருக்கு, குடியுரிமை பதிவு சட்டம். அது என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிஜிஸ்டர். அதை ஓப்பன் பண்ணது யார்? யூபி ஆட்சியில் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணாங்க. அடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிக கொடூரமான சட்டம் என்ன? என்ஆர்சியை நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் அன்னைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி வாக்குறுதி அளித்தார். ஒரு காலம் நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி.
அப்போ அபீசா என்ன சொல்ல வேண்டிய போச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் வராது, ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு கூட்டணியில் இருந்ததுனால. கடுமையான நிர்பந்தம் கொடுத்து, ஆனால் என்ஆர்சி அமுல்படுத்தணும் இந்தியாவில் யாருங்க? பாஜக அமுல்படுத்தவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிஏஏ தான் அமுல்படுத்திட்டு இருக்காங்க, அமுலுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ஆர்சியை இன்னும் அவங்க அமுல்படுத்த வரல. ஆனால் என்ஆர்சி அமுல்படுத்தினது யார் சொல்லுங்கள்? 1985 ராஜீவ்காந்தி அஸ்ஸாம் ஒப்பந்தம் போட்டார். அப்போ இருந்து என்ஆர்சி அமுலாச்சு. அஸ்ஸாமில், மேற்கு வங்காளத்தில், குறிப்பாக அஸ்ஸாமில் இஸ்லாமியர்கள் நாடற்றவர்கள் என்று சொல்லப்பட்டு முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி அவங்க முகாம்களில் தான் இருக்கிறாங்க. இந்த கொடுமையை செஞ்சது யார்? இவங்கெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு பூசி முழுகிட்டு நாங்கள் ரொம்ப இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்னங்க சொல்லுது? அதை படிங்க நீங்கள். காங்கிரஸினுடைய 60 ஆண்டுகால ஆட்சியில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை விட கேவலமாக போயிட்டாங்க அவங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மிக கொடூரமான நிலையில் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறது வேடம். அதிமுக தவறை ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்தாங்க. அது நாடாளுமன்றத்தில் கடுமையாக வாக்குவாதம் பண்ணாங்க, வெளியேறினாங்க கூட்டணியில் இருந்தப்போ கூட. நீங்கள் அந்த மாதிரி யூபி ஆட்சியில் இருந்தப்போ எந்த பிரச்சனைக்காக நீங்கள் போராடி வெளியே வந்தீங்க? மாநில உரிமைகளுக்காக. இஸ்லாமியர்கள் விட்டுருங்க. சிஏஏ வந்தப்போ நீங்கள் ஆதரிச்சிங்க, ப்ரொப்போசல் வச்சப்போ ஆதரிச்சிங்க. பழைய பென்ஷன் திட்டத்தை எடுத்தப்போ, புதிய பென்ஷன் திட்டத்துக்கு வந்தப்போ நீங்கள் ஆதரிச்சிங்க. இப்போ வந்து பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவீங்கிறீங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறீங்க. அதை முடியாதுன்ட்டாரு பிடிஆர். பிடிஆர் அன்றைக்கே முடியாதுட்டாரு. ஆனால் இவங்க வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க திரும்பவும். இதெல்லாம் அரசு ஊழியர்களும் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்களா? கண்டிப்பாக. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம் பேருங்க. நான் சொல்கிறேங்க, பெரும்பகுதி அவங்க வீட்டில் 2 பேரும் வச்ச கூட, மனைவி ஒரு பொருளைன்னு வச்சுக்கோங்க, 51 லட்சம் பேர். அதில் 40 லட்சம் பேர் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. அந்த 40 லட்சம் பேர் இப்போ பாஜக பக்கம் போக மாட்டாங்க, அதிமுக வருவாங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் 11 தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதி ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது, 5 தொகுதி டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. மற்ற தொகுதிகளில் வந்து ரொம்ப கடுமையாக போட்டி இருக்குது. இந்த களம் என்பது டிஎம்கே வேர்சஸ் ஏடிஎம்கேவாக தான் களம் இருக்குது. அதில் பிஜேபி இல்லவே இல்லை. குறிப்பாக எம்எஸ்எம்இ, அதே போல் விவசாயிகள், அதே போல் அரசு ஊழியர்கள் எல்லாருமே திமுகவின் மீது விருப்பம் இருக்காங்க. அந்த ஓட்டுகள்லாம் வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார், ஜூன் 4ஆம் தேதி என்ன நிலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். குறிப்பாக கொஞ்சம் சில தொகுதிகளில், சில இடங்களில் அதிமுகவுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த 4ஆம் தேதி தான் அதற்கான விடை தெரியும். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கலை சார். நன்றி தாமரை.